சார், உணவு தான் மருந்தாக செயல்படுது. அதுதான் மருந்தாக நம்ம சரியாக எடுத்துக்காததுனால இப்போ வந்து மருந்தாக தயார் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இப்போது வந்து நம்ம அரிசியிலலாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. பாரம்பரிய அரிசின்னு சொல்லிட்டு மூங்கில் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, பூங்கார் அரிசி, இது மாதிரி நிறைய அரிசி வகைகள்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து எந்த அளவில் எடுத்துக்கணும், எப்படி நமக்கு உடலுக்கு வந்து அது பயன் தரதாக இருக்கும், எப்படி நமக்கு நோய் சரியாகும்னு சொல்லுங்கள் சார். அரிசிகள் இன்னைக்கு நிறையா அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அரிசி இப்போ நிறைய இது வந்து அறிவியல் பூர்வமான சாட்சிகள்லாம் இப்போ கொடுக்க போகிறாங்க. இப்போ மார்ச் 3ஆம் தேதி கூட நம்ம கும்பகோணத்தில் இயற்கை உணவு திருவிழா அப்படின்னு சொல்லி நடக்க இருக்குது. அதில் சாஸ்திரா காலேஜை சேர்ந்த ஒரு மேடம் கூட வராங்க. ஒரு அரிசியிலையும் எவ்வளோ வந்து சத்துக்கள் இருக்குது, உதாரணத்துக்கு அயன் எவ்வளோ இருக்குது, ஃபைபர் எவ்வளோ இருக்குது, புரோட்டீன் எவ்வளோ இருக்குது, அது மாதிரி சத்துக்கள் எல்லாம் பிரிக்கிறதுக்காக இது அறிவியல் பூர்வமான சான்றோட நம்ம சப்மிட் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, அரிசிகள், உணவுகள், தானியங்கள் எல்லாமே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டு, ரொம்ப அதிக சத்து உள்ளது. இன்றைக்கி மக்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு யாரோ ஒரு ஆள் இது மாதிரி சாப்பிடக்கூடிய ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனியில் ஸ்வீட் பண்ணியிருக்கோம், கருப்பு கவுனியில் தோசை பண்ணியிருக்கோம், மூங்கில் அரிசியில் தோசை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி இது வந்து சத்து பொருள். நம்ம வந்து நீங்கள் உணவாக பார்க்குறீங்க, சரிங்களா? நான் வந்து அது ஒரு சப்ளிமெண்ட்ரிஸாக பார்க்குறேன். நார்மலாக நம்ம நீங்கள் பாரம்பரிய அரிசி ரகம் அதெல்லாம் எதுவுமே தெரிய வேணாங்க. நீங்கள் நார்மலாக சாப்பாடு சாப்பிட்றீங்கனாலும் உங்கள் உடலில் வந்து உயிர் ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு மூலக்கூறாக இருக்குது. அதுக்கு பேர் நம்ம உணவுன்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ இதே தான் அதுவும். இப்போ நார்மலாக நீங்கள் பொன்னி அரிசி சாப்பிட்ற ஆளுக்கும் கருப்பு கவுனி, இழுப்பப்பு சம்பா, ஜீரக சம்பா, பூங்காறு, மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சாப்பிட்றீங்கன்னா இதை தாண்டிலும் இது பல மடங்கு சத்து அதிகம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய குவான்டிட்டியை குறைக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குது உடம்புக்கு, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து டாக்டர் சாப்பிட சொல்லியிருக்காங்க, அதனால் நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட்டுட்டு நான் என்னுடைய பலகீனத்தெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதே இன்னொரு மருத்துவர்கிட்ட போகிறீங்க, எனக்கு உடம்பு சரி கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறீங்க. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் மல்டிவிட்டமின் டானிக் எழுதி தரேன் அப்படின்னு எழுதி தராரு. இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசியை பொங்கி இவ்வளோ அரிசி சாப்பிட்றீங்க, இவ்வளோ அரிசி அப்படியே உள்ள மல்டிவிட்டமின் டானிக் என்ன பண்ணுறீங்க, ஒரு முடி பிடிக்கிறீங்க. இப்போ அரிசியை வாங்கி வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை சம்பா சாப்பிட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு 3 வேளையும் மாப்பிள்ளை சம்பாவே சாப்பிட்டுட்டு இருந்தால் ஆரோக்கியம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. என்னன்னா எதுவாக இருந்தாலும் அந்த அளவோடு சாப்பிட்றப்ப தான் அது வேலை செய்யும். இப்போ அந்த மல்டிவிட்டமின் டானிக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 5 ml கணக்கு சொல்லி மாதம் முழுசு குடிக்க சொல்லுவாங்க. அப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் நல்ல பொருள்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு தடவை மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அதில் சோறு செஞ்சு சாப்பிட்டுட்டு மறுநாள்லேருந்து நாங்கள் மாறிப்போம் அப்படின்னா கண்டிப்பாக அது வேலை செய்யாது. மூங்கில் அரிசி வந்து முழங்காலுக்கு வலிக்கு நல்லது, எலும்புகளை வந்து ரொம்ப வலுவாக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அது எப்போ வலுவாக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டீங்க, இன்றைக்கி மூங்கில் அரிசி நம்ம சாப்பிட்டாச்சு அப்படின்னாலாம் வேலை செய்யாது. டெய்லி சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், புரியுதுங்களா? இன்றைக்கி ஏதோ ஒரு கஞ்சி மாவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கஞ்சி மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு 5 கிராம் அளவுக்கு மூங்கில் அரிசியோட பவுடர் இருக்கணும். அதோடைய பங்கு 5 கிராம் இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து மாப்பிள்ளை சம்பாவோடைய அளவு 10 கிராம் இருக்கணும். அந்த அரிசியோடைய இதுக்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி அதோடைய அளவுகளை ஜாஸ்திப்படுத்திக்கலாம் ஒழிய அதை உணவாகவே எடுக்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. எதுக்காக சொல்கிறோன்னா, உணவாக எடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான், அதுக்கு தகுந்த உழைப்பெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து அதிகமான கலோரிஸ் இருக்கக்கூடிய ஒரு உணவு. அது பாரம்பரிய அரிசி வகைகள் அந்த காலத்தில் கடுமையாக வேலை செஞ்சாங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. யாரும் உட்கார்ந்த இடத்த விட்டு அசைறது கிடையாது, இப்படியே உட்காந்துருக்குறாங்க. இந்த கை மட்டும்தான் ஆடுது, கழுத்து கூட திருப்புறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது.
அப்படி அப்படி இருக்கிறப்ப வந்து பாரம்பரிய அரிசி ரகங்கள்லாம் அவ்வளோ எடுத்துக்கிட்டோம்னா செரிக்காது. அதுவே பிரச்சனையாக போயிடும். அளவுக்கு மீறினா அமிர்தம் நெஞ்சுன்னு தானே சொல்கிறாங்க. அதுவே பிரச்சனையாக மாறும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தேவையான அரிசி வகைகளை தேவையான அளவுக்கு டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டு வரணும். 3 வேளை சாப்பிட்றது அப்படிங்கிறது இப்போதைக்கு வேண்டாம். அதாவது எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் டெய்லி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆர்வக்கோளாறுல கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. இது நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, நமக்கு செரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பெரிய பெரிய ஆட்களே நான் பண்ணியிருக்காங்க. அதாவது உடலை பற்றி, மனசை பற்றி, உணவை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்களே எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லி விட்டுருக்குறாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இதை வந்து பிரித்து இது தேவையான அளவுக்கு முதல்ல எடுக்க ஆரம்பிங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த உடம்பு வந்து அந்த அரிசியை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, இவ்வளோ நாளாக இல்லாமல் திடீர்னு ஏதோ ஒரு புதுசாக கொடுக்குறாரு, இதை நம்ம ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த உடம்பு ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஏற்றுக்கும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷியோ, இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி உணவில் இருக்கணும். ஏதோ ஒரு பாரம்பரிய அரிசி ரகம் டெய்லி உணவில் கொஞ்சம் 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 இருக்கணும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஒரே முட்டை சாப்பிட்றது, வாரத்தில் ஒரு நாள் வச்சு பொங்கி ஆக்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது மிக தப்பான ஒரு செயல். டெய்லி இருந்தால் அது ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா, டெய்லி என்னால் சேர்த்துக்க முடியாது, எப்படி அரிசியில் இது கொஞ்சம் மட்டும் செய்ய முடியுமா அப்படின்னா, எல்லா அரிசியும் போட்டு கஞ்சி மாதிரி செய்யுங்க. எல்லா அரிசியும் உடச்சி போட்டு நொய் மாதிரி வச்சுங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு 4 பல்லு பூண்டு, மிளகு, இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி போட்டு நல்லா ஒரு கஞ்சி சூப்பராக ஒரு மசாலா ஃப்ளேவரில் கஞ்சி மாதிரி செஞ்சு டெய்லி சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அது பெஸ்ட்டு. டெய்லி எல்லா அரிசிக்கும் அதில் இடம் இருக்கும். எவ்வளவுன்னா எல்லாம் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் வர மாதிரி ஒரு கைப்பிடி ஒரு அரிசி அள்ளி அப்படி போட்டு அதில் பொங்கி அதில் கஞ்சி வச்சு சாப்பிட்டு போயிடும். அது பெஸ்ட்டு. டெய்லி சாப்பாட்டில் நமக்கு எல்லா வகையான அரிசிகளும் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம், ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகிறதுனால வயிறில் கழிவுகள் தங்காது. ஏன்னா நார் சத்து அதிகமாகிடுதுல, மலைக்கூடலை க்ளீன் பண்ணி வெளியில் வந்துடும். இது ஒரு அருமையான மெத்தடு. அப்படி சாப்பிட்டா நல்லது. ஒரே முட்டுக்காக சாப்பிட்டீங்கன்னா வேலை செய்யாது, அது நமக்கே ஆபத்தாக மாறும். மருந்து பொருள், உணவு தான் மருந்தாக மாறுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த மருந்து வந்து அளவாக டெய்லி எடுக்கிறப்ப தான் நல்லது. ஒரே நாளில் மருந்து டானிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி போயிட்டு வீட்டில் போயிட்டு 1/2 லிட்டர் டானிக் அப்படியே குடிக்கிறோம். இப்போல்லாம் 1/2 லிட்டர் டானிக் வர ஆரம்பிச்சிருச்சு. 1/2 லிட்டர் டானிக் அப்படியே குடிக்கிறோம் கிடையாது. அளவு, இதை இப்படி தான் சாப்பிடணும்னு ஒரு அளவு இருக்குது. நல்ல பொருளாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த அளவோடு சாப்பிட்றப்ப, அதாவது இது வள்ளுவரே சொல்லியிருக்கிறாங்க, நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு, என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை. இது ரெண்டும் எங்கேயாவது மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் நோய் கொடுக்கும். நல்ல பொருளை சாப்பிட்டு வேலை செய்யாமல் இருந்தீங்கனாலும் நோய் ஆகிடும். நான் ஹைஜீனிக்கான ஃபுட்டாக தானே சாப்பிட்றேன், ரிச்சான ஃபுட்டு தான் சாப்பிட்றேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் நோயில் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன காரணம்னா நல்ல பொருளை சாப்பிட்றாங்க, அதுக்கு தகுந்த வேலை இல்லை. இருக்கிறதுலே சத்து மிகுந்த பொருள்லாம் சாப்பிட்றாங்க, அதுக்கு தகுந்த வேலை கிடையாது. அப்போ அந்த எனர்ஜி உள்ளுக்குள்ளே தேங்க என்ன ஆகும், அது நோயாக மாறிடும், கழிவாக மாறும். சத்தார் அதுதான் அளவுக்கு மீறினா அமிர்தம்னு நஞ்சுங்கிறாங்க. அதனால் வந்து தேவைக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சுக்கணும். இல்லைன்னா நோயாக மாறிடும்.